பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி பரம்பொருள் ஜோதி. இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம். எனது பெயர் சிங்கை மீனாட்சி. விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன். பகுதி 95, மகான்களின் மகத்துவம். பரம்பொருள் 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 பரம்பொருள். அதாவது மகான்களை பற்றி நினைப்பதற்கும் மகான்களை பற்றி உரையாடுவதற்கும் அரும்பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது இந்த பிணி தீர்வதன் மூலமாக வரும் தொகையை சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதில் எந்தவித தடைகளோ எதுவுமே கிடையாது. யாருன்னா பிணியை யார் தீர்க்கிறார்களோ அவர்களுக்காக கொடுக்கப்படுகிற தொகை தான். அவர்கள் நினைத்தால் அன்னதானம் செய்யலாம் அல்லது அவர்களுடைய சொந்த தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அவர்கள் தான் அதை பயன்படுத்த வேண்டும், வேற யாரும் அதை பயன்படுத்தவும் முடியாது. ஏனென்றால் பிணி என்பது மரணம். இப்போ ஒரு வெளியில போயிட்டு வராங்கன்னா அவங்கள ஏன் வாகனத்தில் போகணும் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் குறிப்பிட்ட நேரத்துல போய் ஆகணும். 7 மணி நேரம் 6 மணி நேரம் இந்த மாதிரி பயணம் இருக்கும்போது சில நேரங்களில் சிலருடைய பிணிகள் சேர்த்து விட்டால் உடல் உபாதைகள் அதிகமாகிவிடும். அப்ப அந்த நேரங்களில் மிகுந்த கடுமையான துன்பத்துக்கு உடல் தள்ளப்படும். அதனால் அவர்களுக்கு வாகனம் தனியார் வாகனம் ஒரு பாதுகாப்பை தரும் என்பதனாலும் ஒரு ஓய்வுக்கும் ஒரு சிறந்ததாக இருக்கும் என்பதனாலும் பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அதற்காக செலவுகள் இருக்கத்தான் செய்யும், வேற வழி இல்லை. ஏனென்றால் இனி அந்த மரணத்தின் வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும். 2-3 நாட்கள் அந்த வலியை அவர் உடலில் தாங்க வேண்டும். பிணியை உடலில் தாங்கும் போது அந்த மரண வேதனை ரொம்ப மிக கொடுமையாக இருக்கும். ஒருவருக்கு அந்த மரணத்தை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியுமோ முடிஞ்சு அந்த இறுதி கட்டம் வரை சென்று வந்தவர்களுக்கு தான் அந்த வலி வேதனை என்னவென்று தெரியும். ஆகவே அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களை அணுகி இந்த மாதிரி தேவையில்லாமல் பல கேள்விகளை கேட்டு கடுஞ்சொற்கள் பேசி மனதை காயப்படுத்துவது அத்தனையும் சாபங்களை அள்ளி செல்வதாகவும் கொடுத்த பிணி திரும்ப மீண்டும் அவர்களுக்கே சென்றுவிடும் என்பதுதான் சத்திய உண்மையாகும். ஆகவே அதையெல்லாம் கணக்கு பார்க்கவும் கூடாது. அதை கேட்பதும் தவறு. அதே போல் அவர்கள் பிணி தீர்ப்பதற்காக கொடுக்கப்படுகிற தொகையை ஏமாற்றி பிறர் அபகரிக்க நினைப்பதும் மிக மிக கொடுமையான விஷயம். அந்த மாதிரியான செயல்களில் யாருமே ஈடுபடக்கூடாது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பசித்தவருக்கு அவசியம் உணவு தர வேண்டும். பசி என்று விட்டால் உணவு கண்டிப்பாக தர வேண்டும். அதெல்லாம் தவறு கிடையாது. அது மட்டுமல்ல, இறை வாழ்க்கையில் உள்ளவர்கள் முதலில் தன் குழந்தை, தன் கணவர், தன் மனைவி, தன் கூட தங்கியிருக்கிற உறவுகளுக்கு உணவளிக்க பழக வேண்டும். தன் மனைவி தன் கணவனை வைத்த காய போட்டுட்டு வெளியில உள்ளவர்களுக்கு உணவளிப்பது எந்த ஒரு நற்பலனும் கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. ஆகவே இறை வாழ்க்கையில் இருந்தாலும் புற வாழ்க்கையில் இருந்தாலும் தன்னை நம்பி அந்த உறவுக்கு அவசியம் அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம் இந்த 3ம் யார் பொறுப்பேற்று கொண்டார்களோ அவர்கள் தர வேண்டியது அவசியமாகும். அதுதான் மிகப்பெரிய புண்ணியம். இவர்களை குடும்பத்தில் உள்ளவர்களை தவிக்க விட்டு அனாதையாக விட்டு வெளியில் போய் செய்கிற சேவை எந்த சேவையும் முழுமை அல்ல. அது இறை செயலுக்கு ஏற்புடையது இல்லை என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தன் இரத்த பந்தங்களை பட்டினி போட்டு இன்பம் காணுவது, வெளியில் போய் பிறருக்கு உதவி செய்வது என்பது
அது முழுமையான கல்வி அறிவை தராத இரக்கமற்ற செயலாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.